ஆவி உலக விதிகள் பார்ட் 1. ஆவி உலகம் எப்போது தொடங்கியது என்பது யாருக்கும் சரியாகத் தெரியாது. சிலர் அது காலத்திற்கு முன்பே பிறந்தது என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அது நம்முடன் இருப்பதாகவும் தருணங்களுக்கு இடையில் அமைதியாக சுவாசிப்பதாகவும் கூறுகிறார்கள். நிச்சயமாக இதுதான். ஆவி உலகம் வெகு தொலைவில் இல்லை. அது ஒளியை பின்தொடரும் மென்மையான நிழல் போல நம் சொந்தத்தின் மீது அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கதை பேய்கள் அல்லது பயத்தை பற்றியது அல்ல. இது விதிகளை பற்றியது. நாம் பார்க்க முடியாத ஆனால் தொடர்ந்து உணரக்கூடிய உலகத்தை நிர்வகிக்கும் பண்டைய கண்ணுக்குத் தெரியாத சட்டங்கள். முதல் விதி: அர்த்தமின்றி எதுவும் இல்லை. ஆவி உலகில் எதுவும் தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு ஒலியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு மௌனமும் எடையைக் கொண்டுள்ளன. நமது உலகில் ஒரு இலை விழும்போது அது வெறுமனே இயற்கை. ஆனால் ஆவி உலகில் அந்த வீழ்ச்சி ஒரு செய்தியாக எதிரொலிக்கிறது. ஏதோ முடிந்தது, ஏதோ ஒன்று தொடங்கியது. ஆவிகள் என்ன நடந்தது என்று கேட்பதில்லை. அது ஏன் நடந்தது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு மனிதன் ஏன் என்று தெரியாமல் அழலாம். ஆனால் ஆவி உலகில் கண்ணீர் ஒருபோதும் காலியாக இருக்காது. அவை பலவீனமாக அல்ல, உண்மையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. வடிவம் உருவத்திற்கு முன் பொருள் வருகிறது என்பதை இந்தச் சட்டம் கற்பிக்கிறது. ஒரு சொல் பேசப்படுவதற்கு முன்பே அதன் நோக்கம் ஏற்கனவே உள்ளது. ஒரு செயல் செய்யப்படுவதற்கு முன்பே அதன் நிழல் ஏற்கனவே காணப்படுகிறது. எதுவும் வீணாகாது. வலி அல்ல, மகிழ்ச்சி அல்ல, குழப்பமல்ல.